வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த வருடம், அதாவது 2025 தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கான பொறியியல் இடங்களுக்கான கலந்தாய்வு கவுன்சிலிங்கில் நடந்தப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 அதில் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 200லேருந்து 194 வரலையும், அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் 200, 199, 198 அப்படி 194 வரலையும் மார்க் எடுத்தவங்களில் என்ன காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இதில் நம்ம பார்க்குறோம். இது ரவுண்டு 1 கலந்துக்கிட்டவங்க என்ன காலேஜஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு. அதுவும் ஃபுல்லாக இல்லை, 200லேருந்து, அதாவது அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து 194 முடிய இருக்கிறவங்க. அது எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5162 பேர். 5162 பேர் இருக்காங்க 200லேருந்து 194க்குள்ளே. அவ்வளோ பேரும் சுற்றி இந்த காலேஜஸ்க்குள்ளே வந்து எடுத்திருக்காங்க. என்னென்ன காலேஜஸ்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேலே காலேஜஸ் லிஸ்ட்டு இருக்குது. இதில் அந்த லிஸ்ட்டில் இருக்குது 100க்கும் மேலே. அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். நம்ம 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்கோம். இதை வச்சுட்டு இது ஏதோ ரேங்க்குன்னு நினச்சக்கூடாது. காலேஜுக்கான ரேங்க்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பெஸ்ட்டு காலேஜ், அடுத்து இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 200 கட் ஆஃப், அதாவது அக்ரிகேட் மார்க்ஸ் 200 எடுத்தவங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க அது ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 199 அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இது ஏதோ காலேஜஸ்க்கான ரேங்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கூடாது. இங்கே இதில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே வந்து நல்ல காலேஜஸாக தான் இருக்கும். ஏன்னா அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து 194க்குள்ளே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல காலேஜஸ் தான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த வருஷம் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு வந்து எது நல்ல காலேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம போய் நேரடியாக சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அப்போ எது வந்து பெஸ்ட்டு காலேஜ், எது நல்ல காலேஜஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படின்னா, கடந்த வருடம் இந்த மாதிரி டாப் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த காலேஜஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் நல்ல காலேஜஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், ரவுண்டு 1 இந்த 200 to 194க்குள்ளே அக்ரிகேட் மார்க் இருக்கிற 5162 பேர் செலக்ட் பண்ண காலேஜஸ். இதே மாதிரி ரவுண்ட் 2லேயும் இருக்கும். ரவுண்ட் 2லேயும் இதே மார்க் ரேஞ்ச் 200 to 194 இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ணது இந்த காலேஜஸே இந்த காலேஜஸ்லேயே கூட மீண்டும் வரலாம், ரவுண்ட் 2 வரலாம். இந்த லிஸ்ட்டில் இல்லாத புதுசாக ஏதாவது காலேஜ் கூட வரலாம். அதை நம்ம அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்குற காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப, இந்த வருஷம் கவுன்சிலிங் போகிறப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்பெல்லாம் வந்து இந்த காலேஜஸ்க்கெலாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து நல்லது. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இதெல்லாம் மாறி வரும். அப்போது நம்ம அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இது வந்து காலேஜஸ்க்கான ரேங்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்போ பொதுவாக நம்ம வந்து எப்படி காலேஜஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து 2-3 கேம்பஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜ் போகணும். ப்ரைவேட் காலேஜ்லேயும் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவோம். ஓகேயா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அட்டானமஸ் காலேஜஸ்க்கெலாம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப வருஷம் ஆனதாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க, எல்லாமே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற காலேஜ். இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது அந்த கவுன்சிலிங் ரவுண்டு 1 அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து
194 வரலையும் உள்ளவங்க ஆர்டராக என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்குறது 105 காலேஜ் தான் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்குள்ளே ஒரே காலேஜில் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க, சுற்றி மாற்றி. ஓகே, அதான் சொன்னோம், மொத்தம் 5362 பேர் வந்து இதுக்குள்ளே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்டு 1ல். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம காலேஜஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, எதெல்லாம் நல்ல காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லிஸ்ட்டில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுக்கும் கோடு இருக்குது. நான் கோடை வந்து நான் இதாக கொடுக்கல. ஓகே, கோடு இருக்குது, கோடு காலேஜ் நேம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர். அடுத்து 3 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம், எம்ஐடி கேம்பஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆட்டோனாமஸ், அது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதுவும் சென்னை தான். அடுத்து 5 வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் ஆட்டோனாமஸ் சென்னை. அடுத்து 6 வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 7 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆட்டோனாமஸ், அது வந்து கோயம்புத்தூர். 8 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ், அது சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா காஞ்சிபுரம் கிடையாது, அது சென்னை தான். அடுத்து 9 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ், அதுவும் காஞ்சிபுரம், அதாவது சென்னையில் இருக்குது. அடுத்து தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அதுவும் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னையில் இருக்குது. நம்பர் 11 வந்து மிஸ்ஸிங்கு, 12ன்னு போட்டிருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் தடாகம் ரோடு கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ். அடுத்து 13 பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். 14 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஏற்கனவே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொன்னோம், அது சென்னையில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஐடி, அதாவது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், எங்கே இருக்குன்னா கண்ணம்பாளையம் கோயம்புத்தூர். அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் திருப்பரங்குன்றம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர். 18 கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆட்டோனாமஸ், இது எங்கே இருக்குன்னா பாருங்கள் கோயம்புத்தூர். அடுத்து 19 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், அது வந்து உடுமலை ரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர். 20 ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 21 சிகே காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர். அது 22 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 23 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 24 எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர். 25 காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், அது வந்து திருப்பூர். காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ், அது வந்து திருப்பூர்னு பார்த்தோம். அடுத்து 26 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்து 27 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர். 28 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் ஈரோடு. 29 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செக்ரின்னு சொல்லுவோம், காரைக்குடியில் இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 30 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஏசிடி கேம்பஸ், ஓகே, இது கிண்டி சென்னையில் இருக்குது. 31 லயோலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது சென்னை. 32 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர். 33 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறோம், திருச்சியில் இருக்குது.
யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட்டோடது. 34 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். 35 சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விழுப்புரம். 36 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். 37 VSB இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கரூர். 38 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சென்னை. 39 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ECR சென்னையில் இருக்குது. 40 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கருப்பூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 41 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஸ்ரீபெரும்புதூர் சென்னையில் இருக்குது. 42 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 43 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 44 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சமயபுரம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. சோனா 45 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் அது சேலத்தில் இருக்குது. 46 JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காஞ்சிபுரம் அதாவது சென்னையில் இருக்குது. 47 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். 48 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் இருக்குது அது கவர்மெண்ட்டு காலேஜ். அடுத்து 49 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 50 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். 51 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 52 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 53 தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. 54 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 55 SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ் இருங்கலூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். 56 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் திருவள்ளூர் சென்னையில் இருக்குது. 57 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் சென்னையில் இருக்குது. 58 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் சென்னையில் இருக்குது. 59 JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 60 M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் கரூரில் இருக்குது. 61 மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசி. அடுத்து 62 PSV காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது கிருஷ்ணகிரியில் இருக்குது. 63 EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் அது நாகப்பட்டினத்தில் இருக்குது. 64 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 65 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் சென்னையில் இருக்குது. 66 முகமது சதக் AJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் சென்னையில் இருக்குது. 67 நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் கோவில்பட்டியில் இருக்குது. 68 RMK இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் திருவள்ளூர் அதாவது சென்னையில் இருக்குது. 69 KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 70 பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சத்தியமங்கலத்தில் இருக்குது. 71 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 72 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 73 JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. 74 ES காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை விழுப்புரம் அதாவது சென்னை ட்ரங்க் ரோடு விழுப்புரத்தில் இருக்குது. 75 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனாமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இது கவர்மெண்ட் காலேஜ். 76 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மலி இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அது கவர்மெண்ட் காலேஜ். 77 கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர். 78 ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் திருநெல்வேலி. 79 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ். 80 KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் திருச்செங்கோடு நாமக்கல்லில் இருக்குது. 81 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனாமஸ் அது கோயம்புத்தூர். 82 GRT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் திருவள்ளூர் அதாவது சென்னையில் இருக்குது. 83 வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் ஈரோடு. 84 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர் ஆட்டோனாமஸ் அது. 85 பிரின்ஸ் டாக்டர் K வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 86 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் ஆட்டோனாமஸ் இது விமனுக்கு மட்டும்தான்
திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 87 ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் சென்னை. 88 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிபிஇன்னு போட்டிருக்காங்க ஆட்டோனமஸ், அதாவது கோயம்புத்தூர். 89 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மதுரை கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே. அடுத்து 90 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், அது வந்து நாமக்கல். 91 விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். 92 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், அது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். 93 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் திருச்சியில் இருக்குது. 94 மர் எஃப்ரேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி. 95 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. 96 அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூரில் இருக்குது. 97 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 98 ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், மயிலாடுதுறையில் இருக்குது ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 99 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜ். 100 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், ஏற்கனவே பார்த்தோம், ஆனால் கோடு வந்து வேறையாக இருக்குது. சரி. 101 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் திருச்சிராப்பள்ளி. 102 விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 103 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயில், இது கவர்மெண்ட் காலேஜ். 104 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் சென்னை. 105 AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது 105. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 105 காலேஜஸும் நம்ம எதுவும் வந்து இது வந்து ரேங்க்கு கிடையாது, அதாவது காலேஜுக்கான ரேங்க்லாம் கிடையாது. இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இது யார் எடுத்தது, இது எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு ரவுண்டு 1ல், அதாவது அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து 194 வரலையும் மார்க் எடுத்தவங்க சூஸ் பண்ண காலேஜஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 5162 பேர் வந்து இந்த காலேஜஸ்குள்ளே சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த வருடம் கவுன்சிலிங்க்கு நம்ம நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகே, இதை வந்து பார்த்து வச்சுக்கிங்க, நம்ம கவுன்சிலிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் மற்ற காலேஜஸ்லாம் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.